தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி எபிசோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம் மதுமிதா இவங்க 2 பேரும் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. நாம் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு அதில் ஒரு சிக்கல் இருக்குன்னு கௌதம் மதுமிதா கிட்ட சொல்கிறாரு. என்னன்னு சொல்லி கேட்கும்போது நாம் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடித்தாதான் ஜீவா மாயாவுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்காகவாது நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வெளியில் கணவன் மனைவியாக நடிக்கலாம், இருந்தாலும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கிய முடிவை எடுக்கிறாங்க. இதில் மதுமிதாவுக்கு சம்மதம். அப்படியே சீனை கட் பண்ணால் மதுமிதா வீட்டில் இல்லாததை நினச்சி மதுவோட அப்பா அம்மா தங்க இவங்க 3 பேருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் மதுமிதாவுடைய ஞாபகமாகவே இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாயா ஊருக்கு போகலாமான்னு சொல்லி ஜீவா கிட்டே கேட்குறாங்க. ஜீவாவுக்கு செம்ம ஒரு ஷாக். என்னென்னு கல்யாணத்தை கூட அட்டன் பண்ண விடாமல் ஹனிமூனுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ என்னென்னா ஊருக்கு போகலான்னு சொல்லி கிளம்ப சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அதனால தான் என்னவோ இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதனால் நான் உடனே ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி மாயா ஒரு முடிவெடுக்கிறாங்க. மாயா எடுத்த முடிவுக்கு நம்ம ஜீவா எதுவுமே மறுப்பு தெரிவிக்கலை. ஓகே ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வர அந்த விஷயத்தை உடனே தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஜீவா மாயா இவங்க 2 பேரும் ஊருக்கு வர போகிறத நினச்சி இங்கே மதுவுடைய அப்பா அம்மா தங்கை எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ அதே சமயம் இங்கே கௌதம் தூங்கி எழுந்துக்கிறாரு. மது பார்த்திங்கன்னா சோபாவிலேயே தூங்குறாங்க. மதுவை எழுப்பி நல்லா தூங்குனீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, என்னது நல்லா தூங்குனீங்களாவா அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு போகிறாங்க. கௌதம் இங்கே தூங்கிட்டு இருக்காரு. சாதாரணமாக இல்லை, செம்ம கொரட்டையோடு தூங்கிட்டு இருக்காங்க. இதனால தூக்கத்துலேருந்து டிஸ்டர்ப் பண்ண நம்ம மதுமிதா தூங்க முடியாமல் தவிச்சு போகிறாங்க. எப்படி இந்த இரவை சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திணறி போகும்போது அந்த இடத்துல கொஞ்சம் காட்டன் பஞ்சு கிடைக்கிது. ஸோ அந்த காட்டன் எடுத்து காதுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. ஸோ இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. அப்போ தான் கௌதம் என்னது காதில் பஞ்சு அப்படின்னு சொல்லி மதுக்கிட்ட கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஒரே இறைச்சலாக இருந்தது, அதனால தான் நான் காதில் பஞ்சு வச்சேன்னு சொல்லி சமாளித்தாலும் அந்த இடத்துல கௌதம் தனக்கு பசிக்குது, உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ கேக்கையும் ஒரே ஆளாக தின்னுபிட்டு இப்போ காலையில் எழுந்து பசிக்குதாவா அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸில் நம்ம மதுமிதா பேசும்போது அந்த ஹோட்டலுடைய மொத்த லிஸ்ட்டையும் நம்ம கௌதம் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு சொல்லி மதுக்கிட்ட கேட்க, எனக்கு ஒரே ஒரு இட்லி மட்டும் போதும் அப்படின்னு சொன்னதும், என்னது ஒரு இட்லியை சாப்பிட்டு எப்படிங்க மனுஷன் உயிர் வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இட்லியும் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் மதுமிதாவை ரெடியாக சொல்கிறாங்க நம்ம கௌதம். ஏன்னா வீட்டில் பால் பழம் கொடுக்குற ஃபங்க்ஷன் இருக்குது, சடங்கு இருக்குது, இதை எங்கள் வீட்டில் விசேஷமாக நாங்கள் கொண்டாடுவோம், அது பாட்டியோட சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு மதுவை ரெடியாக சொல்லிட்டு கௌதம் அங்கேருந்து போகிறாங்க. இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா? ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோமா, தாலியை கட்டினாங்களா, வாழ்க்கையை தொடரலாமா அப்படின்ற மாதிரி இல்லாமல் சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி மதுமிதா யோசனையோடு நின்றுட்டுருக்காங்க. இதோட தாங்க இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி எபிசோட் பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கமில்ல கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அக்னிச்சிறகு.